நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள விரும்பணும், நம்ம பேச்சு கேட்கணும், ஒரு செல்வா கூட இருக்கணும்னு. இதையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் டேல் கார்னகியோட நண்பர்களை பெறுவதும் மக்கள் மனதில் இடம் பெறுவதும் எப்படி. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது 1936ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் எப்படி இன்னைக்கும் கோடிக்கணக்கான காப்பீஸ் வித்து உலகம் முழுக்க ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு என்னதாங்க காரணம்? காரணம் ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்குள்ளேயும் மத்தவங்கள கவரணும், அவங்க நம்ம பேச்ச கேட்கணும், நாம சொல்றத ஏத்துக்கணும்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. நம்ம எப்பவுமே தப்பான ஒரு ஆள் மேல நம்ம கவனத்தை வைக்கிறோம். அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? அது நாம தான். சரி, அப்போ அந்த ஒரு நூற்றாண்டு பழமையான ரகசியம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கார்னகியோட இந்த புத்தகம் மத்தவங்க கூட பழகுறதுக்கு ஒரே ஒரு ஆழமான ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த ரகசியத்தோட அடிப்படையே ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் தான். அது என்னன்னு பாப்போம். பாருங்க, பொதுவா நம்ம கவனம் எப்பவுமே நான் எனக்குன்னு நம்ம மேலதான் இருக்கும். ஆனா கார்னகியோட ரகசியம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கவனத்தை நீங்க உங்களுக்குன்னு மத்தவங்க பக்கம் திருப்ப சொல்லுது. மத்தவங்க உங்க மேல ஆர்வம் காட்டணும்னு நினைக்காதீங்க, அதுக்கு பதிலா நீங்க உங்க மேல ஆர்வம் காட்டுங்க. நீங்க பேசுறத விட அவங்க பேசுறத நல்லா காது கொடுத்து கேளுங்க. இதுதாங்க அந்த பெரிய மனநிலை மாற்றம். டேல் கார்னகி சொல்ற மாதிரி, மத்தவங்கள உங்க மேல ஆர்வம் காட்ட வைக்க 2 வருஷம் முயற்சி பண்றதை விட நீங்க மத்தவங்க மேல உண்மையா ஆர்வம் காட்டி 2 மாசத்துல அதிகமான நண்பர்களை சம்பாதிக்கலாம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய உண்மை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரு குரூப் போட்டோவை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல முதல்ல யார முகத்தை தேடுவீங்க? சொல்லுங்க, உங்க முகத்தை தானே. இதுதான் மனுஷனோட இயல்பு. சரி, இந்த மைண்ட் செட் ஷிஃப்டோட சில சிம்பிளான விஷயங்களை செஞ்சு எப்படி பெரிய ரிசல்ட்ஸ் கொண்டு வரலான்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ஸ்டடியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 500 ஃபோன் கால்களை ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுல நான் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சுமார் 4000 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, நம்ம எவ்வளவு நம்மளை பத்தியே யோசிக்கிறோன்னு. சரி, இதுக்கு 3 சிம்பிள் வழிகள் இருக்கு. 1, ஒரு உண்மையான புன்னகை. நீங்க சிரிக்கும்போது அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி. 2வது, அவங்களோட பேரு. ஒருத்தரோட பேரை சொல்லி கூப்பிடும்போது அது அவங்களுக்கு கேட்கறதுலயே ரொம்ப இனிமையான ஒரு விஷயம். 3வது, அவங்கள பேச விடுங்க. நீங்க ஒரு நல்ல லிஸ்னரா இருந்தீங்கன்னா போதும், அதுவே அவங்க மனசுக்குள்ள போறதுக்கான ஈஸியான வழி. அடுத்து, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாக்குவாதமே பண்ணாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரூல் என்ன தெரியுமா? ஒரு வாக்குவாதத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த வாக்குவாதத்தையே தவிர்க்கிறது தான். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆனா இதுதான் நிஜம். ஒரு பெரிய சண்டையை எப்படி சமாதானத்திற்கு கொண்டு வருகிறது? அது முடிய முடியாது சார். அது சமாதான அவசியம். அது யாரோ ஒருத்தர் மன்னிக்கிறது மூலமா தான். 2வது ரூல், நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை உடனே மனசார ஒத்துக்கோங்க. இதுக்கு கார்னகியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே பாப்போமே. ஒரு நாள் அவரோட நாய் ரெக்ஸ பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அதுக்கு செயின் போடல. அது சட்டப்படி தப்பு. அங்க வந்த போலீஸ்காரர்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு பதிலா கார்னகி உடனே ரொம்ப ஆர்வமா, ஆமா சார், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு அவரோட தப்ப ஒத்துக்கிட்டாரு. அந்த போலீஸ்காரரோட பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா? பரவாயில்ல விடுங்க, இந்த சின்ன நாய் யாரையும் ஒன்னும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா, அவரு அதிகாரத்தை காட்டுறதுக்கு பதிலா பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தப்ப ஒத்துக்கிட்டாலே போதும், மத்தவங்க நம்ம மேல கோவப்படுறத விட்டுட்டு நம்ம கிட்ட கருணையா இருப்பாங்க. சரி, இது எல்லாத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ தந்திரம் கத்துக்கிறது பத்தி இல்ல. இது மத்தவங்கள உண்மையா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கிறது பத்தினது. மத்தவங்களோட பார்வையில இருந்து விஷயங்களை உண்மையா பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு வரி போதும், இந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் இது நமக்கு புரிய வச்சிடும். அப்போ இன்னைக்கு நீங்க யார இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க.